Welcome back to our channel Cooked with Me. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா மனம் பறக்கும் பாரம்பரிய முறையில் மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது திவாலி டைமில் தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் டேஸ்டியாக இந்த ஒரு மட்டன் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் மட்டன். நான் 1/2 கிலோ மட்டனை உப்பு போட்டுட்டு குக்கரில் அவிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தாளிப்புக்காக பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்காக கொஞ்சமான தேவைக்கு ஏற்ப சோம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமான அளவுக்கு மிளகு, கொஞ்சமான அளவுக்கு சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ இது கூடவே நம்ம குருமா செய்கிறதுக்காக மல்லித்தூள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். மல்லித்தூளையும் மிளகாத்தூளையும் நம்ம எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நான் இங்கே இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா 250 கிராம் அளவுக்கான வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 கிலோ அளவுக்கான தக்காளி, அதுக்கப்புறமா நம்ம தேங்காய், அப்புறம் ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கான பூண்டை தேங்காய் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு 10லேருந்து 13 பல் அளவுக்கான பூண்டு, இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு கடாய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் என்ன எண்ணெய் உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சீரகம், மிளகு சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரிஞ்சி இலை, பட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பீஸ் அளவுக்கான நட்சத்திர பூவை நான் எடுத்திருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு கப் அளவுக்கான தேங்காயை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு, அதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் இந்த ஒரு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஒரு தேங்காவை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இதனுடைய ராஸ்மெல் போன உடனே நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய மல்லித்தூளை இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூளை இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப கருக்கிடக்கூடாது. எண்ணெயிலே லைட்டாக தான் வதங்கணும். வதங்கினோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இது தேங்காய், வதக்கின தேங்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க.
நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுல் அளவுக்கான தக்காளியை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். ஸோ 500 கிராம் அளவுக்கான தக்காளியில் 250 கிராம் வந்துட்டு நீங்கள் மாதிரி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளியோட ஜூஸ் எல்லாத்தையும் தனியாக நீங்கள் உங்கள் கையாலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்குவம் வர்ற வரைக்கும் கையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணும். தோல் தனியாக கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் தனியாக நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கக்கூடிய மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு தேங்காய் பேஸ்ட் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம். இல்லை நிறைய தண்ணி சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் இது திக்காக வச்சாதான் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கூடையும் உங்களால் சூப்பரான ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்க்க முடியும். ஸோ இது கூட நான் கொஞ்சமான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு தண்ணியை மட்டனோட சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு கடாய் சூடாற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போது கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடாற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பட்டை சோம்பு நான் இது கூட எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 12லேருந்து 13 பல் அளவுக்கான பூண்டை நான் இந்த எண்ணெய் கூட சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் தேவைக்கு ஏற்ப கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லா டிஷ்ஷஸ்லையுமே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 250 கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக கண்ணாடி பதத்தை தாண்டி ஒரு பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டி ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோடனே அடிப்பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இதோடைய ராஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டினா போதும். இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அடுத்த 250 கிராம் அளவுக்கான தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஏன் இதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது கம்மியாக சேர்க்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கும் பொழுதே அதை நான் கொஞ்சமான அளவுக்கு அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது தக்காளியை சேர்த்த உடனே தக்காளி தனியாக அதனுடைய தோல் தனியாக நல்லா பிரிஞ்சு சுருங்கி வரணும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பதத்தில் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மட்டனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் 500 கிராம் அளவுக்கான மட்டன், அதாவது 1/2 கிலோ அளவுக்கான மட்டன் எடுத்துட்டு நான் இது கூட சேர்த்துருக்கேன். மட்டனை நான் ரொம்ப ஆல்ரெடி
நல்லா வேக வச்சுட்டு எடுத்திருக்கனால இது கொஞ்ச நேரம் நல்லா கொதி வந்தாலே போதும். குழம்பு நல்லா கொதி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நல்ல குழம்பு கொதி வரணும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா வெயிட் பண்ணுங்க. நல்ல குழம்பு கொதிக்கணும், அப்போதான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுவே மார்னிங் நீங்கள் தோசை இல்லைன்னா இட்லி சர்வ் பண்ண போகிறீங்க இந்த ஒரு சூப்பரான மட்டன் குருமாவோட அப்படின்னா, இதை நீங்கள் முந்தின நாள் நைட்டே செஞ்சுட்டு காலைல சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நல்ல கொதி வரணும், நல்ல கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸோட சர்வ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரியான திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இதை கூடவே நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமான அளவுக்கு கொத்தமல்லியை நான் சேர்த்துருக்கேன். தெரியுதா? இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான மட்டன் குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு காட்டி உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட சர்ப்ரைஸ் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.